ஹாய் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம பேப்பர் 248 சேனல். நண்பர்களே, நம்ம வீடியோ கீழே கமெண்ட் கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இந்த டீச்சர் அம்மா ஜெயஸ்ருதி அம்மா ஃபேமிலி இப்போ என்ன அப்டேட் நடக்கு. அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ருதி அம்மா கூட அவங்க பொண்ணு பிரிக்கியா அவங்க கணவர் சேர்ந்துட்டாரு. இன்னும் மகனும் மருமகளும் பேத்தியும் சேரலையே. வேலு எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க. நானும் அங்கேயும் அலசி ஆராய்ஞ்சி செக் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு சில விஷயங்கள் நான் சேகரித்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெயஸ்ருதி அம்மா அவங்க மருமகள் இருக்காங்களா, அவங்க வீட்டை ரொம்ப அசிங்கமாக கடுமையாக தாக்கி பேசியிருந்ததாகவும், அது போக இப்போ இவங்க மருமகள் சினேகா என்ன சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் எங்கள் அப்பா அம்மா அப்படி பேசியிருக்காங்க, திட்டி பேசியிருக்காங்க. அது போக இப்போ அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஜெயஸ்ருதி அம்மா, அவங்க வீடு கட்டுறதே எங்கள் வீட்டிலேருந்து காசு எல்லாம் ஆட்டையை போட்டது தான், பணம் எல்லாம் ஏகப்பட்டது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போனது தான், எங்கிட்ட வரதட்சணை வாங்கினது தான் வீடு கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் மருமகள் மாமியார் மேலே குற்றச்சாட்டு வைக்காங்க. இங்கே மருமகளை மாமியார் என்ன குற்றச்சாட்டு வைக்காங்க, அப்படி நான் மருமக வீட்டில் வாங்கி தான் நான் சம்பாதிக்கணும் சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் டீச்சர், மாதம் 80,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு யூடியூப்பில் வருமானம் வருது, நான் ஏன் சொந்த காசில் தான் வீடை கட்டிக்கிட்டு இருக்கேன், வீடை பால் காய்ச்சல்னு சொல்லி இந்த அம்மா டீச்சர் அம்மா சொல்கிறாங்க. இதில் எது உண்மை பொய்ன்னு தெரியல. அது போக நம்ம பிரகனோட ஒய்ஃபு சினேகா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி நான் என் புருஷ பிரகனையும் அவங்க பேத்தி என் மகளையும் நானும் யாரும் வீட்டுக்கு போக விட மாட்டோம், போகவும் மாட்டோம், போக போகிறது கிடையாதுன்னு சொல்லி அவங்க மருமகள் இப்போ சினேகா சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ மகளும் அவரோட கணவருக்கும் ஒன்றா இருக்காங்க. அவங்க இப்போ ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போ இவங்க இன்னும் கடைசியில் சேருவாங்களா சேர மாட்டாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதை விட்டுட்டு என்கிட்ட இந்த கீழே கமாண்டு போடுதே இல்லை, என்கிட்ட ஏழை கேட்கல இல்லை. அவங்க குடும்பத்தில் சண்டை நடக்க அப்புறம் ஒன்றா சேருவாங்க, சிந்து பார்த்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்கிட்ட கேட்காதீங்க, நமக்கு அடுத்த வேலை கஞ்சி இருக்கு அதை பாருங்க. அவங்க அப்படி கிடையாது. அந்த அம்மா டீச்சராக இருக்காங்க, ஃபேமிலியில் அவங்க பெரிய சொத்து பத்து வச்சுருக்காங்க. இப்போ ஆளுக்கு ஒரு யூடியூப், ஆளுக்கு ஒன்று இல்லை 2 யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, 2 வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க. நமக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கா, கிழிஞ்ச அன்றாயிரம் கூட கிடையாது. அதனால் என்கிட்ட இந்த மாதிரி கவாண்டு போடாதீங்க. அவங்க பற்றி சொல்லுங்கள், இவங்களை பற்றி சொல்லுங்கள், எனக்கு இது வேலை கிடையாது. அதனால் இன்னும் வரக்கூடிய இதில் அவங்க குடும்பம் சேர்றாங்களோ போனாலும் தெரியாது, பார்ப்போம். ரைட் நம்பர். உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் 248 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.